வாங்கய்யா, என்ன விஷயம்? அடுத்த மாசம் ஒரு பெரிய இசை விழா நடத்த போறோம். உங்களை நம்பிதான் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு நீங்க தான் ஒரு பெரிய தொகையை நன்கொடையா கொடுக்கணும். அப்படியா? சந்தோஷம். நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகமாவே நான் தருவேன். ஆனா இப்ப நான் வாசிப்பேன், அதை கேட்டுட்டு எப்படின்னு சொல்லணும். வாசிங்கண்ணா. இது துருவதாளம். எப்படி? சூப்பர்ண்ணா. தப்பா வாசிக்கிறாரு. சூப்பருங்க. சூப்பரியா? அப்படி சொன்னதான் நிறைய டொனேஷன் கொடுப்பாரு. நீங்க வாசிங்கண்ணா. இது ரூபகதாளம். இதுவும் சூப்பரா? சூப்பரோ சூப்பர் என்ன. ஏண்டா டேய், என்னை கேன காத்தா நினைச்சிட்டீங்களா? நான் தப்பு தப்பா தட்டிட்டு இருக்கிறேன், அதையே சூப்பருங்கிறீங்க. தாள ஞானமே இல்லாத நீங்க இசை விழா நடத்தினா இசை என்ன ஆகும்? வந்தன்னா உரைச்சு போடவே ஓடி போயிருக்கு. போங்கடா, எங்கிட்டவே வாசிக்கிறானு. உங்க அப்பனுக்கு இருக்கிற குசும்ப பாத்தீங்களா? என்னடி உன் மாமனார் மரியாதை இல்லாம பேசுற? பின்னி விடுவோம் பின்னி. ஆமா, மரியாதை கொடுக்கற மாதிரி தான் உங்க அப்பா நடந்துக்கிறாராக்கும். ஊர் உலகத்துல பணக்காரனுங்க தோட்ட வேலை பாப்பானுங்க, இல்லன்னா பூச்செடி அழகுபடுத்துவானுங்க. உங்க அப்பனும் இருக்க தவளையும் தகர டப்பாவையும் தட்டிக்கிட்டு. ஏ சுப்பு, அப்பா, உன் சம்சாரம் என்னடா சொல்ற? இது நீங்க தான் இவளுக்கு தெய்வம்னு சொல்றாப்பா. நீ என்ன சொன்ன? 30 வருஷத்துக்கு முன்னாடியே இது எனக்கு தெரியும்னு சொன்னப்பா. சம்புகா, என்னப்பா? உன் சம்சாரம் என்னடா சொல்ற? அவ உங்களுக்கு கோயிலே கட்டணும்னு சொல்றாப்பா. நீ என்ன சொன்ன? அதுக்கு நான் தான் பூசாரின்னு சொன்னப்பா. அப்படியா? ஏம்மா, சரசே, மாமா எங்க கிளம்பிட்டீங்க? டெம்பிளுக்கு மாமா. ஏ, கோயில்ல தமிழ்ல சொல்ல மாட்டியா? சாரி மாமா, சாரி மாமா. சம்புகா, அப்பா, உங்க பொண்டாட்டிய இந்த வீட்டு வாசப்படியை தாண்ட கூடாதுன்னு சொல்லிருந்தா இல்லையா? ஆமாப்பா. நகரட்டு போடக்கூடாது, நல்லா உடுத்து கூடாதுன்னு சொல்லிருந்தா இல்லையா? ஆமாப்பா. ஏன் நகரட்டு போட்டாதான் நீங்க ரசிப்பீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்புறம் யார வாய்க்கட கிளம்பினாங்க சீவி சிகாரிச்சுட்டு? ஊர்ல இருக்கிற நாய்களா சைட் அடிப்பானுங்க, நீங்களா அலங்காரம் பண்ணி கூட்டு போகடா. தூப்பு கட்ட நாய்களா பொட்டே வைக்க கூட சொல்லிக்கிறேன். ஜிகினா போட்டு வச்சிருக்க வரவ. போ, போய் நகையில கழட்டி வச்சுட்டு இடுப்பில் நிக்கிற மாதிரி காட்டுறது சீலை கட்டு போ. என்னங்க இது? வசதியான வீட்ல இருந்து வந்த பொண்ணுங்களை போய் இப்படி வாட்டி வதைக்கிறீங்களே. ஏதோ சின்னஞ்சிறுசுங்க ஆசைப்படுறாங்களேன்னு விட்டுடாம. என்ன நீ வர வர மருமகளுக்கு சப்போர்ட் பண்ற? இந்த பாரு, உன்னை அடிச்சு உங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். அந்த ஆள் மண்டை போட்டானு பாக்குறேன். சமையல் ரூம்ல என்ன பண்றாளுங்க இவளுங்க? நம்மள திட்டாளுங்களா? இவ்வளவு பேச்சு பேசுற உங்க அப்பா கேட்டுக்கிட்டு பேசாம நிக்கிறீங்களே. இந்த புடவை அவுத்து தரேன், கட்டிக்குங்க. என்ன என்னமா பண்ண சொல்ற? சொத்துல எங்க அப்பன் பேர்ல இருக்கு. அப்போ என்ன விட சொத்து உங்களுக்கு பெருசா போச்சுல்ல? ஆட, ஒரு நகநட்டு போடவோ நல்லா உடுத்தோ இந்த வீட்டுல எங்களுக்கு உரிமை கிடையாது. நாங்க என்ன உங்க அப்பா வாங்கி கொடுத்தா போட்டுக்கிட்டு இருக்கிறோம்? எங்க அப்பா வாங்கி கொடுத்து நாங்க போடுறோம். இந்த பார், இப்படியே உங்க அப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தா எல்லாத்தையும் அவுத்து போட்டுக்கிட்டு அப்படியே அலைய போறேன். ஏடே சரசே, மாமா அங்க என்ன புலம்புல? என்ன சமையல் பண்றதுன்னு குழம்பிக்கிட்டு இருக்கிற மாமா. வெய்ய ஆட்டுக்கால் பாயா. சதம் போயா. இல்லம்மா, ஓ, இங்க டெலிபோன் பக்கத்துல நம்ம வைர மோதிரத்தை வச்சிருந்தேன். நீ எடுத்தியா? இல்ல சார். சரி, கண்ணுல வர்ற மாதிரி வச்சிருந்தா கை சும்மாவா இருக்கேன். எடுத்திருந்தா பரவாயில்ல, கொடு. இல்ல சார், நான் எடுக்கல சார். நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல சார். வேணா என் பேக் வேணா செக் பண்ணி பாரு. பொம்பளைக்கு ஒரு பொருளை மறைச்சு வைக்கிறதுக்கு தோதான இடம்னு எனக்கு தெரியாதா? உள்ளதானே வச்சுக்கிறேன். எடு. இப்ப நீ எடுக்க போறியா இல்ல நானா இருக்குமா? அப்புறம் அப்பச்சி அங்க கை விட்டாரு இங்க கை விட்டாரு பொல்லா பேசக்கூடாது. எடுக்க போறியா இல்லையா? எடு. வேண்டாம் சார். அட ஏழுங்கிறல, எடு. மோதிரம் இல்ல சார், அவங்க கொடுத்த லெட்டர் தான் இருக்கு. எனக்கு மோதிரம் தொலைல லெட்டர் தான் வேணும். மருமக கொடுத்தோன்னே மாறாவுக்குள்ள வச்சிட்டியாக்க. உள்ள வைக்க சொல்லி ஐடியா கொடுத்தது மருமகளா நீயா? நீயா? சரி போ, இனிமேல டெலிபோன் மட்டும் துடைக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் தான். இப்படி எல்லாம் உட்கார முடியாது, தவழ்ந்துகிட்டு இருப்ப. யோ ஏட்டு, என்னுடைய 7 வருஷ ரவுடி சர்வீஸ்ல பெரிய பப்ளிக் சர்வீஸ் சொல்லு. இது வரைக்கும் நான் கோர்ட் வாசலே மிதிச்சது இல்லையா? இப்ப மிதிக்க வச்சுட்ட நீ. ஏண்டா, எம்எல்ஏ விட்டு நாய் செத்ததுக்கே கடைகளை அடைக்க சொல்லி கலாட்டா பண்ணீங்களே. ஆமா. அவரோட சம்சாரம் செத்து இருந்தா பஸ்ஸையே கொளுத்திருப்பீங்களோ? அவங்க சின்ன வீடு செத்ததுக்கே நாங்க ரயிலையே கொளுத்தணும்ல. இரு இரு,
எல்லாத்துக்குமா சேர்த்து ஒட்டுமொத்தமா உன்னை லாக்அப்ல தள்ளி முதுகு பூட்ட உடைக்கிறேன் பாரு. சவாலா ஆ, யோ ஏட்டு இது என்ன பாத்தியா? கத்தி. இது ஐயோ ஏட்டு என்ன குத்திட்டான், ஏட்டு என்ன குத்திட்டான், ஐயோ ஐயோ. ஏய், ஏய், அபாண்டமா பொய்ய சொல்லி அநியாயமா என் வேலைக்கு வேட்டு வைக்காதடா. நான் எப்படா உன்னை குத்தினேன்? உன்னை எப்படி மாட்ட வச்சேன் பாத்தியா? அட பாவி பயலே, இப்படி பண்ணிக்கிட்டியாடா? படக்கூடாத இடத்துல பட்டு இருந்தா உயிர் பொசுக்குன்னு போயிருக்குமேடா. யோ டிரைவர், வண்டி ஆஸ்பத்திரிக்கு விடியா. யோ ஏட்டு என்னமோ என்ன லாக்அப்ல தள்ள போறேன்னு சவால் விட்டியே, இப்ப என்னாச்சு? ஹாஸ்பிடல் பெட்ல நான் சௌக்கியமா இருக்க போறேன், நீ காவலுக்கு இருக்க போற. எனக்கு ப்ரமோஷன் வர நேரத்துல இப்படி பண்ணிட்டியாடா? உன் மூஞ்சி மோரகட்டைய பார்த்தா புச்சாலத்தனமா யோசிக்கிற மாதிரி இல்லையே, அப்புறம் எப்படி? என்னடா முறைக்கிற? இடிச்சா தெரியுமா? கொண்டு போ உள்ள. உன் தங்க வர கிழிக்குன்னு கிழிச்சிடுறேன். சார், இவனை நான் பாத்துக்க மாட்டேனா? எதுக்கு அனாவசியமா நீங்க இங்க? ஷட் அப். உன்னால என் சர்வீஸ்க்கே கெட்ட பேரு. ஏன் சார்? ஏயா ஊதுனா பறந்துற மாதிரி இருக்கா, அவனை தப்பிக்க விட்டு வேடிக்கை பாக்குறியா? தப்பா நினைக்காதீங்க சார். இந்தியாவிலேயே பெஸ்ட் போலீஸ் தமிழ்நாடு போலீஸ்னு சொல்லுவாங்க. அது அப்போ. இப்போ இந்தியாவிலேயே பெஸ்ட் ரவுடிங்க தமிழ்நாட்டு ரவுடிங்கன்னு சொல்ற அளவுக்கு நிலைமை உருவாயிடுச்சு. எப்படி சார் என் கணிப்பு? யோ, முதல்ல இவன் ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிக்காம பாத்துக்கோ, அப்புறம் வச்சுக்கலாம் உன் கணிப்பை. எஸ் சார். எங்கவ? இங்கதான் இருக்க. ஏண்டி எங்க அப்பன் தான் எல்லா ரூமையும் பூட்டி சாவியை இடுப்புல வச்சிருக்கானே, அப்புறம் ஏன் அந்த ரூமை ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருக்கிற? டேய் சண்முகா, ஏண்டா? யாரும் ரூம்குள்ள படுக்க கூடாது, எல்லாரும் என் கண் முன்னாடி வெராண்டால தான் வந்து படுக்கணும்னு அப்பன் சொல்றானே, ஏன் தெரியுமா? தெரியலையே. தாயம் போட்டா தான் ரூம் கதவை திறந்து விடுவேங்கிறான். அதுவும் புருஷனை பொண்டாட்டி சேர்ந்து போடணுமா? அதுக்காக தான் தினமும் நான் உருட்டி உருட்டி தாயம் போடுற அளவுக்கு மூடோட வந்திருக்கிறேன். என்ன மணி 10 ஆச்சு, இன்னும் ஒருத்தர் படுக்க காணாமா? சரசே, மாமா சம்புகா, சுப்பே, என்னப்பா? என்னப்பா? கீழே இறங்கி வாங்கடா. வர்றப்பா. இவனுக்கு மகனா பிறந்ததை விட மாட்டுக்கு கண்ணுக்குட்டியா பிறந்திருக்கலாம். போட. சரசே, பாய முள்ள போடு, உடனே உடனே ஒப்பனை வாங்கி தருவேன். தள்ளி தள்ளி போடுங்க, மேல மேல போட்டுருக்கீங்க. அப்பா, ஆ. நடுவுல நடுவுல மெழுகு வச்சு வைக்க சொல்றீங்களே, சரி. அது உருகி உருகி கையெல்லாம் சுடுதுப்பா. அது சுட்டா பரவாயில்லடா, நீ தொட்டாதான் தப்பாயிர. சம்புகா, நீ தெக்க தெரியும் படு. வளரு கண்ணு, மாமா நீ வடக்கு தெரியும் படு. சரிங்க மாமா. அங்கிள் நாங்க எப்படி? நீ ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காம படுங்க, எல்லாத்துக்கும் எழுதுவா முடியும். அங்க என்ன ஊ? ஆய். என்னடா உருட்டணும்பா. உருட்டியே ஆகணுமா? ஆமாப்பா. என்ன இப்ப திடீர்னு? வெளியில சோனு மழை பெய்யுது, இடியோட ஊத காத்து வேற அடிக்குது, ம். உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குதுப்பா. டேய், இப்ப சீசன் ஆரம்பிச்சிருச்சு, டெய்லி மழை பெய்ய, அதுக்காக டெய்லி உருட்ட முடியுமா? அப்பா, உருட்டாம வேலையாகாது போல இருக்குப்பா. சரி உருட்டு, என்னதான் ஆடு பார்க்கலாம். பழவே, தாயம் மட்டும் விழுந்துருச்சு, நிமித்துருவேன். தாயம். என்ன மாமா நான் வேணா போட்டு பாக்கட்டுமா? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் தாயம் போட்டதான வேலையாக. உன் புருஷன் சொல்லிவிட்டான்ல, நீ மட்டும் உருட்டி என்ன பண்ண போற? ஒண்ணும் பண்ண போறது இல்ல. போய் பாடு. அப்பா, போ. தாயமா உழுகலையே, அப்புறம் என்னடா போய் தள்ளி தள்ளி போடுற. தாய கட்டி எடுத்துக்கிற போடாங்க. போல் நீங்க உருட்டாதீங்க. உங்க குடும்பத்து பசங்களுக்கு தாயம் உருட்டுறதுல ராசி இல்ல அங்கிள். நான் உருட்டட்டுங்களா? நீ சகனி தங்கச்சியா? சிரிச்சியா? நல்லா இருக்குது. ஐயோ தாயம். அங்கிள் தாயம். புரிக்காதீங்கடா, நீயும் தாயம் போட்டாதான் கதவை திறந்து விடுவேன். தாயம் போடுறதுக்கு கையெல்லாம் மடிச்சு விட்டுருக்க பைத்தியக்கார பயல. உருட்டுறா.
காயமே ஒழுங்கு உருட்டு தெரியல அப்புறம் எதுக்கு ஊழைய விட்டுருக்க போடா. போடா. அம்மா அம்மா அக்கா என்னம்மா தங்கச்சி நீ டெலிபோன் படிக்கிற பொண்ணா அதுக்கு வேற பொண்ணெல்லாம் வரும். ஐயோ நான் டெலிபோன் துடைக்கிற பொண்ணு இல்லைங்க, நான் ஃபாரின் சரக்கு கொண்டு வந்திருக்கேன். பாரின் சரக்கா? ஐயோ அதெல்லாம் நான் சாப்பிடுறது இல்லைங்க. ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, நான் ஃபாரின் சாரி கொண்டு வந்திருக்கேன், பவுடர் கொண்டு வந்திருக்கேன், சென்ட் கொண்டு வந்திருக்கேன். எங்க காட்டுங்க. இந்த பேங்க் ஃபாரின் போடுவேன். ஐயோ இந்த பாருங்க soap, ஐயோ ஐயோ scent. வளரு. எடுத்துக்கங்க. என்னங்க மச்சனரே மாமா ஐயோ அந்த கலவை வேண்டாம் எல்லாரும் வேகமா வாங்க. சரக்கு வந்திருக்கு. வாங்க, வாங்க. எனக்கு சென்ட்னா ரொம்ப பிடிக்கும். வளர கம்ப்ளீட்டே தூக்கு. இந்தா இதெல்லாம் யூஸ் பண்றீங்க, இதெல்லாம் நீங்க தான் வாங்கிக்கணும் ப்ளீஸ். ஒண்ணும் வாங்க முடியாது. என்ன நீ என்ன இதெல்லாம்? சார் இது உங்க வீடா? நீ பாத்தீங்களா சார், நீங்க என்ன மறந்துட்டீங்கல்ல, நர்ஸ் நளினி சார். ஓ இல்ல நீங்க அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து என்ன ஒரே அடியா குழப்புறீங்க. என்ன இதெல்லாம்? சார் நான் அவளுங்க விடலாம் பெரிய ஆளாய் ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி காட்டுவேன்னு அடிக்கடி சொல்லுவேன்ல சார், அதனால தான் சார் ஓய்வு நேரத்துல இந்த ஃபாரின் குட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்கேன் சார். இவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்கிக்க மாட்டேன்னு சொல்றாங்க, வாங்க சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உங்க அப்பா சரி அப்பாட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்க வாங்கிக்கோங்க. சார் சார் இந்த சோப்பு சீப்பெல்லாம் வெளியே வாங்க வேண்டாம் சொல்லுங்க சார், நான் அடிக்கடி கொண்டு வந்து எல்லாம் கொடுக்குறேன். இதெல்லாம் நீங்களே அவங்க கிட்ட சொல்லிடுங்க. சரி சார் தேங்க்ஸ் சார். வரேன். பாப்பா நாங்க சோப்பு போட்டு குளிக்கிறது இல்ல, சீக்காத்தூள் போட்டு தான் குளிக்கிறது வழக்கம். அதனால ஃபாரின் சீக்கா கொண்டு அதுல ஒரு 2 கிலோ நயமா பார்த்து வாங்கி கொண்டு வாங்க. பாப்பா நல்லா பேசுதுடா. கொஞ்ச நேரத்துல எங்க அண்ணனை குழந்தையா மாத்திட்டீங்களே. நான் இது கட்டி பார்க்கலாமா? கண்டிப்பா வாங்கிக்கோங்களே. நான் கட்டி பார்க்கட்டுமா? இந்த சென்ட் எடுத்து ஐயோ ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க சார். நான் கொஞ்சமா தான் யூஸ் பண்ணேன். ஒரே அடியில முழு பாட்டில எனக்கு இந்த படம் டாப் வெளிநாட்டு புடவையை கட்டிக்கிட்டு இருக்கும் போதே இவ்வளவு அழகா இருக்கே. வெளிநாட்டுல நீ பிறந்திருந்தா எப்படி இருந்திருப்ப? வெள்ளக்காரனை கட்டிட்டு சுகமா இருந்திருப்பேன். வெளிநாட்டு செருப்பால என்ன அடிக்கணும்? வேற கடிச்சுக்குங்க. எனக்கு வேணும். அது இருக்கட்டும். ம். இது எப்படி இருக்கு? டாப். இது ஐயோ. பிரமாதம். சிஸ்டர் நல்லா இருக்கா? ஏங்க இது என்ன மாதிரி இருக்கு? அடிபம்புல தண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கு. ஏடி வெளியே போனா போதும் விளையாட ஆரம்பிச்சுவீங்களே. வெளிநாட்டு படவா அங்கிள்? இந்தியா புடவையே உங்க இடுப்புல ஒழுங்கா நிக்க மாட்டேங்குது. இந்த லட்சணத்துல வெளிநாட்டு புடவை தேவைப்படுதா? வெளிநாடு போற பிராப்தம் தான் நமக்கு இல்ல, வெளிநாட்டு புடவையாவது கட்டி பார்க்கலான்னு தான். என்னங்க நீங்க பிள்ளைங்க ஏதோ ஆசைப்பட்டு வாங்கியிருக்காங்க, அதுக்கு போய் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு. சரி ஆசைப்பட்டு இன்னொரு புருஷன் வேணுமாங்க, ஏற்பாடு பண்ணுவியா? என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? இப்ப நீங்க அவுக்க போறீங்களா இல்ல நானே அவுக்கட்டுமா? போ அவுத்துட்டு வா போ. இதெல்லாம் போட்டு கட்டு கட்டு. என்னது நான் என் பொழப்புக்காக வந்து அதுக்கு போய் இவ்வளவு கோச்சிக்கிறீங்களே. உன் பொழப்புக்கு என் குடும்பத்து பொம்பளை தான் கிடைச்சாங்களா? இது பார் இன்னொரு இடம் இதெல்லாம் எடுத்து இந்த வீட்டு பக்கம் வந்தா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் என்னவா? ஆ? இல்ல நான் போறேன் சொன்னேன். கிளம்பு கிளம்பு கிளம்பு. இந்த புடவை உங்க அப்பா கிட்ட கொண்டு போய் கொடு, இல்ல நீயே கட்டிக்கோ. எங்க அந்த ஆளு? எங்க அந்த ஆளு? யாருங்க? அந்த வாத்து வாய உங்க தம்பிதான். உங்களுக்கு பயந்துட்டு கீழே நின்னுட்டு இருக்கிறேன். இத பாருங்க குழந்தைனாரே, உங்க அப்பா தலையில கல்ல தூக்கி போடுற மாதிரி தினம் தினம் எனக்கு கனவு கனவா வருது. ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாளைக்கு அந்த முண்டக்கண்ணன் தலையில கல்ல தூக்கி போடுற